ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சசி சாரோட நான் இது 3வது படம். கதை வந்து ஒரு கருவாக இருக்கும்போதே சாரோட நான் வந்து இந்த கதையில் நான் அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. வந்து ஒவ்வொரு முறையும் அது வளரும்போது நாங்கள் கூட இருந்தே பார்த்துருக்கேன். இதில் எல்லா பாடல்களும் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதில் வந்து புது உறவாக பாலாஜி ஸ்ரீராம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு இசை. இதில் இருக்கிற சுவாசிகா மேம் வந்து இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சவுண்டு பர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்கணும். கண்டிப்பாக இது படம் உங்களுக்கு ஒரு பெரிய பேராக கிடைக்கும் அப்படின்னு நான் அவர்கிட்ட நிறையா சொல்லியிருக்கேன். அது உண்மையாக அமைஞ்சதில் ரொம்ப ஹாப்பி. மக்களும் இதை கொண்டாடுறாங்க. நீங்களும் இதை கொண்டு போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் பிடித்த ஒரு படமாக இந்த வருஷம் ஒரு மிகச்சிறந்த படமாக வருங்கிற நம்பிக்கை இருக்குது. வரைக்கும் நிறையா படங்கள் என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 50-60 படங்களுக்கு மேலே நான் வந்து ஒரு துணை நடிகையாக நடிச்சிருக்கேன். பட் நான் இந்த படத்துக்காக நான் நிறையா நாட்கள் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கிறது வந்து இந்த படம் வந்து பெருசாக சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி. ஸோ வாய்ப்பு கொடுத்த சசி சாருக்கும் விஜய் ஆண்டனி சார் ப்ரொடக்ஷனுக்கும் எங்கள் மொத்த டீமுக்கும் ரொம்ப நன்றி. அது உங்கள் சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். நிறையா படங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் எனக்குன்னு ஒரு க்ளோஸ்அப், எனக்குன்னு ஒரு ஷார்ட்னு சொல்லி சார் எனக்காக நிறையா விஷயங்களை மெனக்கிட்டு பண்ணார். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ. படம் ரிலீஸ் ஆகிருந்தது. ஆடியன்ஸ் வந்து அடுத்த பிச்சைக்காரனுடைய வெற்றியை காணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களையும் வந்து ரிலீஸ் ஆகி பிச்சைக்காரனை விட நல்லா போகும் அப்படிங்கிறது ஆடியன்ஸோட ரிவ்யூவாக வந்து சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகள் நீங்கள் சப்போர்ட் பண்ணி மேலும் டிஓபி ஒன் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இது என்னோட ஃபஸ்ட்டு டெபியூ மூவி. வாய்ப்புக்கு ரொம்ப தேங்க்யூ சார். விஜய் ஆண்டனி சார் தேங்க்யூ. படம் நல்லா வந்துருக்கு, பார்த்துருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். என் பேர் பாலாஜி ஸ்ரீராம். சவுண்டாக பேசுகிறேன், கொஞ்சம் சவுண்டு. வணக்கம், என் பேர் பாலாஜி ஸ்ரீராம். நூறுகால் படத்தோட இசையமைப்பாளர். இதுதான் என் டெபியூ மூவி. இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிம்ஸும் வந்து எனக்கு நம்பி கொடுத்ததுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ சார். ரிஜானிட்டி சார் ப்ரொடக்ஷனுக்கும் ரொம்ப நன்றி. படமும் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலையுமே ரொம்ப பாசிட்டிவான இடம். எல்லாருமே நிச்சயமாக படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாருக்கும் வணக்கம். சசி சார், இது ஒன்ஸ் இன் லைஃப் கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் சம்படி லைக் சசி சார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங் அண்ட் கமர்ஷியல் வே ஆஃப் ஒரு படம். ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த மெசேஜ். இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ அகேன். சக்தி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் விவேக் என்ற ஒரு ரோலில் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட முதல் வெற்றியை நான் என்னென்னு பார்க்குறேன்னா, கரெக்டாக 11 மணி ஷோ முடிச்சுட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த படம் கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும்டா, நீ பாரு. ஏன்னா அவனுக்கு அப்பா இல்லை. ஸோ அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப ஹைப் ஏற்றிட்டே இருந்தேன். அவனை ஒரு நாள் என்ன இவ்வளோ சொல்கிறீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். இன்னைக்கு அவன் 11 o'clock ஷோ முடிச்சுட்டு அவன் ரொம்ப கலகலன்னு பேச ஒரு பையன். அவன் ஃபோன் பண்ணிட்டு ஒரு 4 செகண்ட் அமைதியாக இருக்கான். அமைதியாக இருந்து அவள் அழுது, என்ன அழ வச்சிட்டிங்கண்ணே, என்ன சொல்லி தெரியலண்ணே, எல்லா டைலாக்ஸும் அந்த படமாகவே என்னை ரொம்ப எமோட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் அழுதான். ஸோ அதுதான் நான் இந்த படத்தோட முதல் வெற்றியாக பார்க்குறேன். அண்ட் அந்த படத்தில் நடந்த மாதிரி ஒரு நம்ம அம்மா கிட்ட தானே உரிமையாக கேளு அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அந்த படத்தை வந்து அவன் மாமா ஒரு 3 பேர் சேர்ந்து பார்த்துக்காங்க. படம் முடிச்சுட்டு அவங்க மாமா அவங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்டான்னு சொன்னான். அது ரொம்ப அதான் நான் 100 படம் பண்ணுவேன்னா தெரியல, பட் 100 சாமி பண்ணிட்டேன்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்குன்ற மாதிரி இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெண்ணு நினச்சா அவளால் என்னவெல்லாம் பண்ண முடியும், அதே மாதிரி நீங்கள் ப்ரெஸ் நினச்சா உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியும். கண்டிப்பாக அது நல்ல முறையில் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் முதல் முறையாக எனக்கு தனிப்பட்டு நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து ட்விட்டர்லேயும் சரி, வேர்ட் ஆஃப் மவுத்லேயும் சரி எல்லாரும் பார்த்து சொல்லிட்டு போகிறது. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்னு தெரியல. கண்டிப்பாக அடுத்தடுத்த படத்தில் நான் திருப்தி பண்ணுவேன். அண்ட் சசி சாருக்கும் விஞ்ஞானி சாருக்கும் நான் எவ்வளோ கோயில் போனாலும் அது தீருமா தெரியல, என்றைக்குமே அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் சுவாசிகா மேம், அதான் எனக்கு இந்த படம் எவ்வளோ முக்கியமோ, இப்போ எனக்கு எதுவும் கிடைக்கனாலுமே அவங்களுக்கு இந்த படம் நல்லபடியாக வந்து அவங்க ஒரு கிரேட் லெவலுக்கு போகணுன்ற ஒரு ஆசை
நான் நான் வேண்டிகிட்டே இருந்தேன். ஸோ அது இப்போ நடக்குதுன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அஜய்க்கும் இது ஒரு முக்கியமான படம். அண்ட் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கால் பண்ணி உங்கள் ஃபேமிலியாக வந்து இந்த படத்தை வந்து பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், எங்கள் அம்மாவுக்கு நான் இந்த இடத்துல சாரி சொல்லிக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே நான் நிறைய உணர்ந்தேன். நான் படத்தில் பேசின டைலாக் எல்லாமே எனக்கு அதை படிக்கும் போதே எனக்கு குத்திச்சு ஒரு மாதிரி. நீ உங்கள் அம்மாவை நீ மனுஷியாவே பார்க்கலையடான்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ இவ்வளோ பேர் முன்னாடி நான் எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு எல்லா பசங்களும் அவங்க அம்மாவா இல்லாமல் ஒரு நல்ல மனுஷியாக பார்ப்பாங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அம்மாங்க மாலை நூர்சாமி பேசிட்டு இருக்க ஊரே, அதாவது இந்த மாதிரிப்பட்ட ஒரு கதையை வந்து வெறுமனே ஒரு கதையாக மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக ஒருத்தவங்களோட வாழ்க்கை, இது ஒருத்தவங்களோட வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை அப்படிங்கிற விஷயத்தை நான் யோசிக்கும் போது எனக்கு ஆக்சுவலாக இன்னும் ஒரு 10 மடங்கு முன் தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ மனசிக்கல்களை தாண்டி, எத்தனையோ பேரை கன்வின்ஸ் பண்ணுறதை தாண்டி ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஊரில் எத்தனையோ எதிர்ப்புகளை தாண்டி அதை வந்து செயல்படுத்துறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து அதுக்கான கிரெடிட்லாம் முழுக்க அந்த பாஸ்கருக்கு தான் போகுது. நீங்கள் நூர்சாமி வந்து ஒரு படமாக இருக்குன்னா அது வந்து இவரோட தாட்டு, இவரோட எண்ணம் இல்லாமல் அது இருக்காது. அண்ட் இது வந்து அழகாக கன்சீவ் பண்ணியிருக்கிற ஒரு சிஸ்டர். இந்த கதையை வந்து நம்ம எடுத்து இது வந்து மக்கள்கிட்ட தெரிவிக்கணும், மக்கள்கிட்ட போய் காட்டணும். இதே நான் ஒருத்தர் தனிப்பட்ட கதை இருக்குது. இது வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஒரு அம்மாக்களுடைய கதை, உங்களோட அத்தையோட கதை, இல்லை அவங்க அக்காவோட கதை, தங்கச்சியோட கதை, யாரோட கதை வேணா இருக்கலாம். பட் அவங்களோட கதை இது வந்து அவங்ககிட்ட கேட்க முடியாத ஒரு விஷயமா நம்ம தோணியிருந்திருக்கலாம் இத்தனை நாளாக. ஏன் எதுக்குன்றது நம்ம ரெண்டாவதாக வரும், பட் கேட்க தோணுது. பட் இந்த படம் வந்து வெறும் ஒரு படமாக இல்லாமல் கடைசியில் வந்து தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது ஐயோ நம்ம பண்ணியிருந்துருக்கலாமேடா, நம்ம கேட்டுருந்துருக்கலாமேடா அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து விதைச்சிருக்குன்னா அதுவே வந்து 100 கோடிக்கான வெற்றிக்கு சமம். நான் அப்பேற்பட்ட ஒரு படத்தில் எனக்கு வந்து ஒரு அழகான ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிருக்கு. விஜயாண்டி சார் மூலியமாகவும், சஸ்தன் மூலியமாகவும், அண்ட் இத்தனை பெரிய ஒரு பெரிய காஸ்டிங் சொல்ல மாட்டேன், ரொம்ப நல்ல மனிதர்களோடு எனக்கு வேலை செஞ்சதுக்கான வாய்ப்பு எனக்கு. நான் என் படத்தை வேலை செஞ்ச சுவாசிகா மேம் வந்து எனக்கு ஆரம்பிக்கும் போது எனக்கு படத்தில் அம்மாவாக இருந்தாங்க. பட் இப்போ முடியும் போது எனக்கு உண்மையாகவே ஒரு அம்மாவில் விட தான் பழக்கிறோம். எனக்கு ஆரம்பித்து என் தம்பி சக்தி ஆரம்பிக்கும் போது விளையாட்டாக சுட்டித்தனமாக ஆரம்பித்து இப்போ உண்மையாகவே ரொம்ப நினைஞ்சு பழகிறோம். அதே மாதிரி இந்த மொத்த டீம், சசி சார், நான் வளரி சக்திவேல் சார், கருணா சார், நிஜமுன்னான்னு சொல்லிட்டு காவியா பாடனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த காஸ்ட்டுமே ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான காஸ்ட். அவங்களோட ஒர்க் வந்து படத்தில் ஆட்டோமேட்டிக்காக பேசப்படும், ஆல்ரெடி பேசப்படுது. அண்ட் மற்றபடி இந்த படத்தை வேலை செஞ்ச அனைத்து டிபார்ட்மெண்ட்ஸ், எஸ்பெஷலி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், அவங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளோலாம் சிரமப்பட்டிருக்காங்கிற விஷயத்த நான் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். நானும் ஒரு ஏரியா இருந்திருக்கேன். பட் இந்த கஷ்டப்பட்டிருக்கேன்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கிடையாது. கஷ்டப்படலன்னு கூட தெரியாது. பட் ரொம்பவே ஒரு கிரெடிபிளான ஒரு எடிட் டீம், ஒரு டைரக்ஷன் டீம், அண்ட் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீம், எத்தனையோ டீம், நம்ம ஒரு ஆர்ட் டைரக்ஷன் டீம் சொல்லிட்டு எனக்கு வந்து வார்த்தையால் இப்போ தக்க வைக்க முடியல. பட் படம் வந்து வந்திருக்கு, பேசுது. அண்ட் நேற்று பெருசுக்கும் அது பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப மனசாரவே நம்புகிறேன். இதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ப்பீங்கன்ற விஷயத்தை கூட நான் நம்புகிறேன். மக்களே எனக்கு செஞ்சு இந்த படம் வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் ஐயோ நம்ம தியேட்டரில் பார்த்துட்டு இருக்கலாமே அப்போ வந்து யோசிக்காதீங்க. வாங்க பாருங்கள், படத்தில் பார்க்க வேண்டிய படம், தியேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம். பாருங்கள், அனுபவிங்க, சிந்திங்க. தேங்க்யூ. வணக்கம் ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே. ரொம்ப சந்தோஷம் எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உண்மையிலே இந்த 1 வீக்காக நான் எனக்கே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து என்னோடய ட்ரீமை வந்து கிவ் அப் பண்ணாமல் இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். அதனால தான் நான் சசி சாரோட கண்ணில் பட்டதும், அவங்க வந்து என்னை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கலான்னு அவங்களுக்கு தோணுறதும் எல்லாமே வந்து ஒரு ட்ரீம், அது வந்து இப்போ ரியாலிட்டியாக மாறி இருக்கு. ஸோ சசி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு கதை எடுத்து அது பண்ணலாம், நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு இருந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ ரெலவெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஆடியன்ஸ் முன்னாடி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அவங்க வந்து இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு 4 இயர்ஸாக இந்த கதையோட, இந்த செல்வி கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த கேரக்டரோட தாட் ப்ராசஸ், இமோஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால
எங்களுக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாருக்குமே அது கரெக்டாக அவங்க இன்ஜெக்ட் பண்ணி கரெக்டாக ஃபீட் பண்ணி எங்களை மோல்ட் பண்ணி அந்த கேரக்டரில் வாழ வச்சுட்டாங்க. ஸோ அது ஒரு டிரெக்டரோட மேஜிக் தான். சசி சார் மாதிரியான ஒரு ரைட்டர் ஒரு டிரெக்டருக்கு தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ சசி சார். அண்ட் விஜயாண்டி சார் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆஸ் அ ப்ரொடியூசர். அது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணோன்னா நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க, பிஸ்னஸ் அது இது எல்லாமே. பட் எதுவுமே யோசிக்காமல் அவங்க வந்து இந்த கதை பிடிச்சிருக்கு, சசி சார் அவங்களுக்கு பிடிக்கும், அதனால அவங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க கேரக்டர் ரியல் லைஃப்பில் நமக்கு தெரியும் அவங்க ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங், ஒரு சூப்பர் ஹீரோ. இந்த படத்தில் அவங்க பண்ண கேரக்டருமே ஒரு சூப்பர் ஹீரோ. லைக் ரியல் பாஸ்கர் பண்ண மாதிரி ஏழுமலை அவங்களும் ரியல் லைஃப்பில் ஒரு சூப்பர் ஹீரோ தான். அந்த மாதிரியான பர்சன்ஸ், அந்த மாதிரியான மென் வந்து நம்ம லைஃப்பில் எல்லா உமன்ஸ் லைஃப்லையும் இருந்தேன்னா அவங்க வந்து நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழலாம். அந்த மாதிரி ஏன்னா ஜென்ரலி நமக்கு தெரியும் விமென்ஸுக்கு வந்து காசு அது இது அதெல்லாம் செகண்டரி. அவங்களுக்கு வந்து அந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் தான் வேணும். அது கொடுக்கறதுக்கு தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. அது வந்து இந்த படத்தில் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க, அவங்கள ஒரு ஹியூமன் பீயிங்காக பாருங்க அப்படின்னு. ஸோ அந்த குட்டி குட்டி விஷயம் எல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த எல்லா எலமெண்ட்ஸும் ஃபில் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி தான் நூறுசாமி. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அஜய், அவங்க பெர்ஃபார்மன்ஸ், சக்தி, காவ்யா, அப்புறம் எங்கள் மியூசிக் டைரக்டர், டிஓபி, எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எல்லா ஆர்டிஸ்ட்டும், கருணா சார், பாலாஜி சக்திவேல் சார், லிஜோ மோல், எல்லா ஸ்ட்ராங் ஆர்டிஸ்ட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்து ஒரு மென் வர்சஸ் விமன் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இது ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக இருந்து எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் பண்ணட்டுமே. ஸ்பெஷலி உமன்ஸ் லைஃப் வந்து யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்கள ஏஜ் வச்சு அவங்களோட கல்யாணம் ஆகிடுச்சா, ரீமேரேஜா, டிவோர்ஸா, இல்லை அம்மாவா, இந்த ஏஜா அந்த ஏஜா அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு நீங்கள் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படியே இருக்காமல் அவங்களையும் அவங்க லைஃப்பில் என்ஜாய் பண்ண விடுங்க. அதுதான் இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறது. அண்ட் இந்த படத்தோட இன்னொரு விஷயம்னா மீடியா வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கிறதுக்குன்னு இந்த படத்திலும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் மீடியா பீப்புள் எல்லாருமே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தெலுங்குலும் நல்ல ரிசல்ட் வருது. வந்த தேவலும் அந்த டைட்டிலில் தான் தெலுங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அங்கேயும் எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலையும் எல்லா இடத்துலேருந்தும் நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ இப்படியே இது கண்டினியூ ஆகிறதுக்கு எல்லாரோட பிளெஸிங்ஸ் தேவை. ஸோ தேங்க்யூ நூறுசாமி காஸ்ட் அண்ட் குரூப் எல்லாருக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ். என்ன நீங்கள் நம்பி சார் இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கு. அண்ட் யா தேங்க்யூ.